ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் ஃபுட் தமிழ். நான் உங்கள் ஷெஃப் ஜான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 15 கிலோவில் மட்டன் கிரேவி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை மட்டன் ரோகன் ஜோஷ்னு சொல்லுவாங்க. வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முடியும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் கிரேவி செய்ய போகிற பாத்திரத்தில் நான் 1.5 லிட்டர் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், ஜாதிபத்திரி, கல்பாசி, 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாங்க. இதையெல்லாம் நல்லா வறுபட்டதும் 4 கிலோ அளவுக்கு நான் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நான் ஒரு பிடி உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரமாக வெங்காயம் நமக்கு வதங்கி வந்துடும். நல்லா இதை பொன்னிறமாக நல்லா வதக்க வேணாம். பொன்னிறத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வதங்கினதும் 2 கரண்டி அளவுக்கு நம்ம வெங்காயத்தை எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கலாங்க. இதில் 3 கை முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் கசகசா, சோம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த ஃபைன் பேஸ்ட்டை நான் எப்போ சேர்க்குறதுன்னு நான் சொல்கிறேன். 1 கப்பு அளவுக்கு நல்ல பெரிய கப்பு அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டோட அளவு பார்த்திங்கன்னா 750 கிராம் பூண்டு, 250 கிராம் இஞ்சி, இந்த ரேஷியோவில் நான் போட்டு அரைச்சி நான் 1 கிலோ அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போது இந்த மட்டனுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 5 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் கரம் மசாலா, 5 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 3 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வதக்கும் போது நமக்கு ஆயில் நல்லா பிரிஞ்சு வரும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம 15 கிலோ மட்டனை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கிரேவி எடுவா சேர்த்து நல்லா வதக்கும் பொழுது நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதில் உள்ள சாரெல்லாம் நல்லா இறங்கும். பாருங்கள் நான் எப்படி கலர்றேன்ட்டு. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கும் பொழுது மட்டனில் உள்ள ஜூஸ்லாம் இந்த கறியில் இறங்கும். நமக்கும் ரொம்ப அருமையான டேஸ்ட் கிடைக்குங்க. பாருங்கள் இப்படி நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். இப்போது நல்லா கொதித்து நமக்கு அந்த தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நான் 3 கிலோ தக்காளியை அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேங்க. தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். அது போயிட்டு நமக்கு திக்கு கிரேவியே கிடைக்கும். நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மட்டன் வேகிறதுக்கு நல்ல டைம் எடுக்குங்க. மட்டன் நமக்கு நல்லா வேகிறதுக்கு பஞ்சு போல் வெந்துடும். மட்டன் நல்லா வேகிறதுக்கு நான் 5 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டுடலாங்க. அது ஸ்லோ ஃபயர்லேயே நல்லா கொதித்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த சமயத்தில் உப்பு பார்த்துக்கலாம். கறியில் உப்பு கரெக்டாக இருந்தால் தான் மட்டனில் நல்லா ஏறும். நமக்கு நல்ல கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மூடி போட்டு 2 மணி நேரம் நம்ம ஸ்லோ ஃபயரில் நம்ம வேக விட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 மணி நேரம் ஸ்லோ ஃபயரில் வேக விட போகிறோம். இதுக்கு இடையில் நான் வெஜ்ஜு புலாவ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதையும் பாருங்கள். இப்போ நான் மட்டனை இடையில மூடி எடுத்துகிட்டு கிண்டி விட்றேன். நமக்கு இப்போ ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் ஆகிடுச்சி. மட்டன் வெந்துட்டுருக்கு. சரியான வேகலை, பாதி வேக்காடு தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த சமயத்தில் நான் வெஜ்ஜு புலாவ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் வெஜ்ஜு புலாவ் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் மட்டன் ரோகன் ஜோஷ் மட்டன் கறி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது நம்ம மூடியை திறந்துட்டு நம்ம கிண்டி விடலாம். பாருங்கள் எண்ணெய் எப்படி சுத்தமாக பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நமக்கு 1 மணி நேரம் ஆகிடுச்சி. திரும்பியும் நம்ம கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுடுறோம். இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு மட்டனு. இப்போ பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன். மட்டன் ஒரு 90% குக் ஆகிடுச்சு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அரைச்சி வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு, வெங்காய பேஸ்ட்டை எல்லாம் நம்ம இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 90% குக் ஆகிடுச்சு. பாருங்கள் ஓகே தான், குக் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த கிரேவி ஃபைன் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. எண்ணெய் எப்படி நமக்கு இப்போ நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி கலந்து அந்த கிரேவியை சேர்த்து ஊற்றிக்கலாம். நம்ம இந்த ஃபைன் பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா கொதிக்கணும். அதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். நமக்கு இந்த மட்டன் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆகிடுச்சு. நமக்கு ஃபுல்லாக மட்டன் குக் ஆகிடுச்சு. நான் சிம்மில் தான், இதே மாதிரி சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வச்சா தான் நமக்கு கறி சீக்கிரமாக வேகும். பாருங்கள் எப்படி கறி நமக்கு கிரேவியும் சூப்பராக கிடச்சிருக்கு கலர்ஃபுல்லாக.
நீங்களும் உங்களுக்கு பல்க் குவான்டிட்டி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு கிரேவி எப்படி வருதுன்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.